திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 81ஆம் ரகசியம். அடியில் கேட்டே அறிய வேண்டும் என்றேனோ பெற்றியைப் போலே. நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசுரம். கொத்தலர் காவில் மணித்தடங் கண்படை கொள்ளும் இளங்குயிலே, என் தத்துவனை வர கூகிற்றியாகில் தலையல்லால் கைம்மாறிலேனே என்று பின் பாதி உடைந்து 15ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். தன் தத்துவனான சத்தாதாரகனான தன் உயிர் உடலில் நிலைத்திருப்பதற்கு காரணமானவனை எம்பெருமானை தன்னிடம் வரும்படி கூவுவாய் என்று தன் சோலையில் வாழும் இளங்குயிலை வேண்டுகிறார் நாச்சியார். இவ்வுதவிக்கு பிரத்யுபகாரமாக தலையல்லால் கைம்மாறிலேனே என்கிறார். பெற்றி என்பவர் நஞ்சியரின் சிஷ்யர். அவரிடம் 11 திருவாய்மொழி கேட்டவர். ஆனால் திருமொழிகள் அவரிடம் கேட்கப் பெறவில்லை. தாம் செல்கிற விடங்களில் யாராவது திருமொழி பாசுரங்களுக்கு பொருள் கேட்டால் ஆச்சாரியரான ஜீயர் அருளி செய்யும் அதுவே தமக்கு தோற்றும்படி ஆச்சாரியர் அனுகிரகிக்க வேண்டுமென அவரிடம் பிரார்த்திக்க, அவரும் அப்படியே ஆகுக என்று பிரசாதித்தருளினார். ஒரு சமயம் பெற்றி ஸ்ரீரங்கத்திற்கு கிழக்காக ஒரு ஊருக்கு போக, அங்கு ஒருவர் தலையல்லால் கைம்மாறிலேனே என்று நாச்சியார் அருளி செய்ததற்கு பொருளென்ன என்று கேட்க, திருப்திகரமான பொருள் தோன்றாமல் உமக்கு பிரத்யுபகாரமாக என் தலையை தருமத்தனையிரே என்று கூறுகிறாள் ஆண்டாள். இப்படி கூறிவிட்டு, இது சரியான பொருளாகாது, வேறு பொருளாக வேண்டும் என்று மனதில் கொண்டு பின்னர் ஒரு கால் நம்பிள்ளையை கண்டபோது, இதற்கு ஜீயர் அருளி செய்யும் படி என்று கேட்டார். நீ பண்ணின உபகாரத்திற்கு இத்தலையால் என்னால் செய்வதொன்று உண்டு. என் தலையை உனக்காக்கி காலமெல்லாம் உனது பாதத்திலே வணங்கி வர்த்திக்கும் அத்தனை என்கிறாள் என்று அருளி செய்வர் என்று பிள்ளை அருளி செய்ய கேட்டு, ஒருவர் பலத்தாலே இவை அறிய போகாது என்பது கருத்து. இப்படி பெற்றியைப் போல நான் கண்டறிந்தேனோ என்று கேட்கிறார் அம்மையார். 81ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.